ஹாய் மக்களே, வணக்கம். மகாராஷ்டிராவில் இருக்க ஷீரடி 3 ஜோதிர்லிங்கமும் நம்ம சென்னையிலேருந்து போய் பார்க்க போகிறோம். இந்த பயணம் ஒரு 5 நாளுக்கானது. சென்னையிலேருந்து டெய்லியும் சர்வீஸ் ஆகக்கூடிய சென்னை டு மும்பை ட்ரெயினில் தான் போக போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. சென்னை சென்ட்ரல்லேருந்து இருக்குது. நாங்கள் சென்னை எக்மோர்லேருந்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். சென்னை டு மும்பை செல்லக்கூடிய ட்ரெயினில் கல்யாண் ஜங்ஷனில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். இந்த ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:30க்கு வந்து நமக்கு கல்யாண் ஜங்ஷனில் வந்து ரீச் ஆகும். ஸோ நாங்கள் கல்யாண் ஜங்ஷன்லேயே வெளியே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேயே குளிச்சுட்டு டீ காஃபி குடிச்சிட்டு ரெடியாக இருந்தோம். ஸோ எங்களுக்கான வண்டி வந்தோடனே நாங்கள் வண்டியில் ஏறி நேராக வந்து பார்த்திங்கன்னா நாசிக்கில் இருக்கக்கூடிய திரியம்பகேஸ்வர ஜோதிர்லிங்கம் பார்க்க போயிட்டோம். திரியம்பகேஸ்வர ஜோதிர்லிங்கம் பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தர்ஷனுக்கும் வந்து மினிமம் வந்து ஹாஃப் டே எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய இருக்கக்கூடிய கூட்டம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் ஒரு ஹாஃப் டே வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே டைம் எடுத்துகிட்டு அந்த லஞ்சுக்கு முன்னாடி நாங்கள் சுவாமியை பார்த்துட்டு கரெக்டாக வந்து வெளியே வந்து எங்களுடைய லஞ்சை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். நாசிக்கில் இருக்கக்கூடிய 8வது ஜோதிர்லிங்கமான திரியம்பகேஸ்வரர் கோயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் வந்து இருக்கிறதா ஐதீகம். நெக்ஸ்ட்டு வந்து 51 சக்தி பீடங்களில் சதிதேவியின் வலது கை விழுந்த இடமான சப்தஸ்ருங்கினி அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் ஏறி போகலாம், இல்லைன்னா நமக்கு ரோப் கார் ஃபெசிலிட்டிஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரே சமயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து சதிதேவியை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்ல 12 கை அந்த மாதிரி நிறைய கைகள் இருக்கிற மாதிரி சுவாமி வந்து இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மெய்சிலிருந்துட்டோம். சப்தஸ்ருங்கினி தேவியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து சக்தி பீடத்தை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு சடனாக அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துக்கும் நாங்கள் போயிட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நெத்தியில் அந்த குங்குமம் வந்து சுவாமிகளே வந்து வச்சு விட்றாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டேயில் வந்து திரியம்பகேஸ்வரரும் சப்தஸ்ருங்கினி சக்தி பீடத்தையும் வந்து அன்றைக்கி 1 டேலேயே வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெம்பிள் நம்ம எடுத்துட்டோன்னா ஹாஃப் டே வந்து நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் சுவாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ண முடியும். ஸோ அது மாதிரியே தான் நாங்களும் பண்ணியிருந்தோம். ஸோ நேராக இந்த சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் ஷீரடிக்கு போயிட்டோம். ஸோ ஷீரடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவஸ்தானத்தில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷீரடி சாய்பாபாவை வந்து பார்க்க போயிருந்தோம். ஷீரடி சாய்பாபாவை பார்த்து முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா கேவு, கிருஷ்ணேஸ்வரர் ஜோதிர்லிங்கமை வந்து பார்க்க போயிருந்தோம். ஸோ கிருஷ்ணேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா 12வது ஜோதிர்லிங்கம். நேராக வந்து அந்த தரிசனத்துக்கும் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா கேவ்ஸில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து தான் நாங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வரும், நம்மளுடைய ரூபா நோட்டுகளில் வந்து இந்த ஸ்டாச்சூஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஷீரடின்னு எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஷீரடியிலேருந்து உங்களுக்கு நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. உங்களுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா சனி சிங்னாப்பூர் இருக்குது, காலராமர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்க்கலாம். எல்லோரா கேவ் பார்த்த மாதிரி அஜந்தா கேவும் இருக்குது. நீங்கள் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் இந்த இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட மெயின் நோக்கம் ஜோதிர்லிங்கமும்
சக்தி பீடத்தை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணேஸ்வரர் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கோயிலுக்குள்ளே அலோடு இல்லைனால ஸோ என்னால் வீடியோஸ் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ வெளி தோற்றத்தை மட்டும்தான் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு 3rd டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பியும் பீமா சங்கருக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2nd டே நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷீரடியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீமா சங்கருக்கு போயிட்டோம். ஸோ பீமா சங்கரோடு முடிச்சுட்டு எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் வந்து நம்ம சென்னைக்கு. ஸோ பீமா சங்கரையும் வந்து நாங்கள் ஜோதிர்லிங்கம் பார்த்துட்டோம். அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளுன்றனால எங்களுக்கு ஒரு ஃபுல் டே கிட்ட வந்து பீமா சங்கர்லேயே ஆகிடுச்சு. எஸ், ஷீரடியிலேருந்து பூனேக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 to 4 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் பீமா சங்கருக்கு போயிருந்தோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆகிடுச்சு எங்களுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. தர்ஷன் முடிஞ்சோன்னே நாங்கள் நேராக பூனே ஜங்ஷனில் எங்களை ட்ராப் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அதுதான் எங்களோட எண்டிங். இந்த ட்ராவலில் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.